எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். அண்ட் இது ஐரனோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு அவளுக்கு அந்த கிஃப்ட்டில் ஒன்று தான் இது. ஸோ அதை அன்பாக் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. ஏன்னா பெரிய பார்சலாக இருந்ததுனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஓட்டுறதுக்காக அவள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருந்தா. பட் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவளுக்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவள் ட்ரை பண்ணி ஓட்டினா, ஆனால் பர்ஃபெக்டாக ஓட்ட முடியல அவளால். அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு ரொம்ப தெரியல. பட் எனிவேஸ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. அண்ட் இந்த இயர் பர்த்டே பார்த்திங்கன்னா முந்தின நாளே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பர்த்டே அன்னைக்கு கொஞ்சமாக வெளியே போயிட்டு அப்படியே வந்திருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க பர்த்டேக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தெரியாதவங்க கூட நிறைய பேர் லைக் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். ரீசெண்டாக ஒரு கிஃப்ட் ஷாப் பற்றி நான் ரீல்ஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல்லான வியூ பார்க்கணுன்னா இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மொபைல் ஆக்சஸரீஸ் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. அதில் வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் லைட்ஸ் இருந்தது. அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் இருந்தது. நிறைய கேண்டில்ஸ், அப்புறமா நிறைய மினியான ஒரு டால்ஸ் மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அது தேவைப்பட்டுனா கண்டிப்பாக இங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஷாப்போட ஃப்ரண்ட்லேயே அவங்க ஃபுட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஹோம்மேட் ஃபுட் தான். எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு வரும்போது. இதோட லொக்கேஷன் நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த சைடு வரும்போது. அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததுனால இந்த வேலை இருக்கிறதுலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ஃபன்னாக தான் கேட்டிருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஐ மீன் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வேன். அந்த மாதிரியே வீட்டில் பழக்கிட்டாங்க. அதனால் இப்போ வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து என்னால் முடியாது. நான் யூசுவலாக பண்ணிடுவேன். சில டைம் வந்து சிக்கானே அந்த மாதிரி ஏதாவதுனா என் பாட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி ஒதுங்கிடுவேன். பட் மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவேன். மேக்ஸிமம் மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் ஒர்க் பண்ணுவேன். பகலில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தால் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா பண்ணுறது. அது போக எடிட்டிங் ஒர்க், பிஸ்னஸ் பண்ணுறது, அப்புறம் பேபி பார்க்குறது, இந்த மாதிரி தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கோம். எனிவேஸ் இப்படி தான் டே போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா இது ஒரு சின்ன டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷனில் யூஸ் பண்ணியிருக்க பலூன்ஸ் அண்ட் இந்த கர்டன்ஸோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா நான் வந்து எய்ம் பண்ணது வேறு ஒரு கலர் பலூன் தான். பட் அந்த டேட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கல. கடைசி நிமிஷம் ஆர்டர் பண்ணனால. ஸோ எனிவேஸ் ஏதாச்சும் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டிருந்தோம். பட் அப்படி ஓகேவாக போச்சு. நினச்ச அளவுக்கு இல்லை. பட் ஓகே அப்படின்னு தான் இருந்தது. அண்டு நாங்களுமே ஃபங்க்ஷனை சிம்பிளாக எடுத்ததுனால அப்படி நார்மலாக போயிடுச்சு. அண்டு லூலு மால் போனீங்கன்னா பேபிஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். பெரியவங்களுக்குமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கார் ட்ரைவ் பண்ணது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. பசங்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஒன் டே ஃபுல்லாக அங்கே போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ஆக்டிவிட்டீஸ்லலாம் விளையாட வைக்கணுன்னா ஒரு சூப்பர் இடம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் போகிறீங்கன்னா ஒரு டைமாச்சும் போய் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து எங்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஐ மீன் ட்ரெஸ் ஐட்டமில் எங்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா ஜூடியோ அண்ட் வெசையில் போட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எப்படி எந்த டைம் எங்கே வாங்கினா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், எங்கெல்லாம் வாங்கினா உங்களுக்கு ஆஃபரில் இருக்கும், அந்த மாதிரிப்பட்டதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தது. ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போய் ஐரனோட பர்த்டேக்கு ஒரு செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வாங்க போயாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருக்குது. ஸோ அங்கே போய் நர்சரியில் போய் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வாங்கினது என்ன செடி அப்படின்னு கடைசியில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் இருந்தது.
சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நியூ பிளான்ட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய நியூ ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்கும். பட் இந்த டைம் நிறைய ஃப்ளார்ஸ் இருந்தது, நிறையவே பூத்து இருந்தது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் மற்றபடி ஸ்பெஷலாக அங்கே அப்படி எதுவும் எனக்கு தெரியல. அண்ட் தென்னை மரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தோம் ஒன்று. ஏன்னா வேறு மரங்கள் வைக்கிற அளவுக்கு எல்லாமே ஸ்பேஸ் ஆக்குபைடாக இப்போ இருக்கிறனால தென்னை மரம்னா அப்படி ஓகேவா, கொஞ்சம் இடம் அதுக்கு போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரம் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாரிங் ஏரியாவில் போயிட்டு கொஞ்சம் அப்படி பார்த்துருந்தோம். சில விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்தது. யூஸ்வலாக ரோஸ் பக்கமே நான் போக மாட்டேன். பட் இந்த டைம் ரோஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ளெஷியாக இருந்தது, நிறைய பூத்து இருந்தது. அண்டு நிறைய வந்து நியூவான மொட்டு நிறையவே வந்திருந்து. ஸோ இது ட்ரை பண்ணலாம் அந்த டைம் அப்படின்னு சொல்லி யோசித்திருந்தோம். ஸோ இதுவுமே வாங்கியிருக்கிறோம். ஸோ ஒரு 3 செடி ஆக்சுவலி வாங்கியிருக்கிறோம், ஒரு மரமும் 2 செடியும். அண்ட் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் ஃப்ளாரிங் மட்டும்தான் நிறைய இருந்தது, மற்றபடி எந்த கலெக்ஷன்ஸுமே நியூவாக இல்லை. சில டைம் போய் பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க, வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த டைம் வந்து அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. பட் எனிவேஸ் நாங்கள் இந்த 3 செடியும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒரு செடி வாங்கி நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு நம்ம வைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்களும் எதாவது பர்த்டேஸ் அண்டு எதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஞாபகார்த்தமாக ஏதாவது செடி வாங்கி வைக்கலாம். மேபி உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம் வீட்டில், நீங்கள் ஒரு இன்டோர் பிளான்ட்டாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுவுமே ஒரு ஞாபகார்த்தமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். எமர்ஜென்சியாக ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. இது வந்து சுசீந்திரம் பக்கம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமே இதை போய் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு ரொம்ப நாள் கழித்து போயிருந்தேன். அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பிஸ்னஸில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அந்த கொண்டு வந்ததில் நிறையவே அப்படி இப்படின்னு கொஞ்சம் மெஸ்ஸியாகி கிடந்தது. ஸோ அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து 2 வின்னர்ஸ் இருக்கிறாங்க. அந்த வின்னர்ஸ் வந்து நான் வந்து ஒரு 2 டேஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். அதில் நீங்கள் தான் சூஸ் பண்ணி 2 ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். ஸோ கிவ்-அவே வின்னர்ஸோட டீட்டெயில்ஸ் சீக்கிரமாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ.